இப்போ ரீசெண்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பெஸ்டான ஒரு ட்ரூலி வயர்லெஸ் ஸ்டீரியோ பத்தி தான் பார்க்க போறோம். சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ் அப்படின்ற இந்த இயர்ஃபோன் தான். ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சவுண்ட், நிறைய டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸோட இந்த இயர்ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ரிவ்யூவா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காம கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் கேஜெட் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரியா நோட்டிபிகேஷனும் போக மாட்டேது, பார்த்து ஹெல்ப் பண்ணி விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவோட அன்பாக்சிங் சிம்பிளா பாத்துருவோமா. இன் கேஸ் இந்த இயர்ஃபோனை நீங்க வாங்குனீங்கன்னா பாக்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸ் போட்டிருப்பாங்க. உள்ள அந்த இயர்ஃபோனுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சில பேப்பர்லாம் இருக்கு. அண்ட் இந்த இயர்ஃபோனை சார்ஜ் பண்றதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த இயர்ஃபோன் இருக்கு. இந்த கேஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத ஒரு டிசைன், அதாவது ஒரு முந்திரி பருப்பு கடல் எல்லாம் இருக்கும்ல, அந்த டிசைன்ல ஒரு இயர்ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு யூனிக் டிசைன். இதுக்கு முன்னாடி எந்த இயர்ஃபோன்லயுமே இந்த மாதிரி டிசைனை நான் பார்த்தது இல்ல. ஒரு டிஃபரெண்டான டிசைன். அண்ட் பில்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா நல்ல பிரீமியமா இருக்கு. குட்டி ஊனா சின்னதா கியூட்டா பாக்குறதுக்கு இருக்கு. ஈஸியா எங்க வேணா கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் அண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த கேஸ் ஓபன் பண்ணி இந்த முந்திரி பருப்பு, அதாவது இந்த இயர்ஃபோனை காதுல எடுத்து வச்சோம் அப்படின்னா ஃபிட்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த இயர்ஃபோனை எப்படி மாற்றுறது அப்படின்றது தெரியல. எங்க ஆபீஸ்லயே சில பேர் எடுத்து காதுல வைக்கிறாங்க, எப்படி பண்றது அப்படின்னு தெரியலன்றாங்க. முதல்ல இந்த இயர்ஃபோன் இருக்குல்ல, இந்த பகுதியை உள்ள காதுக்குள்ள நுழைக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிட் பண்ற மாதிரி வைக்கணும். இப்படிதான் இந்த இயர்ஃபோன் நம்மளோட காதுல வந்து மாட்டணும். இப்போ உங்களுக்கு ஓரளவு காதுல ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா காது அடைச்ச மாதிரி ஃபீலா இருக்கும். தூரத்துல வந்து பார்த்தானா எவனாவது பஞ்சு வச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். இருந்தாலும் நல்லா இருக்கு. ஃபிட்டிங்லாம் பக்காவா இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப ஃபிட்டிங் பக்காவா இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரத்துல காதுல வந்து இந்த இயர்ஃபோன் விழுகவே இல்லை. ஸோ ஃபிட்டிங் பக்காவா இருக்கு. ஆனா ஒரே இஷ்யூ என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்றப்ப லைட்டா காது வலிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, சின்ன சின்ன காது இருக்கும்ல சில பேர், அவங்களுக்குலாம் இந்த இயர்ஃபோன் வந்து செட் ஆகல. அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸோட வெயிட் பார்த்தோம்னா 5.6 கிராம். இது அந்த அளவுக்கு அதிகமான வெயிட் இல்ல, கம்மியான வெயிட் இல்ல, ஓரளவு ஓகே. வெயிட் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் காதுல இயர்ஃபோன் இருக்கு, அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகல. அடுத்து சாம்சங் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இயர்ஃபோன்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உங்க சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நல்ல கச்ச கச்ச கச்சன்னு இருக்க ஒரு இடத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு ரோட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த சுத்தி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க ஒரு சாங் கேக்குறீங்க அப்படின்னா அந்த சவுண்டும் சேர்ந்து கேட்கும். ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அந்த சவுண்டை மட்டும் ஃபீல் பண்ண வைக்கும். இது அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இது எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா, நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீசென்ட்டா இருக்குங்க. ஏன் டீசென்ட் அப்படின்னு சொல்றேன்னா, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ ரீசெண்டா யூஸ் பண்ண, அது செம்மையா இருக்கும். அதை கம்பேர் பண்றப்ப டீசென்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைட்டா கிளியர் பண்ணி கொடுக்குது. அப்பப்ப பாத்தீங்கன்னா அதுவே மக்கர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, இதுலயும் இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து இந்த இயர்ஃபோனை உங்க போனோட கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். உங்களோட சாம்சங் போன் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேஸ் ஓபன் பண்ணா போதும், பட்ஸ் லைவ் உங்க பக்கத்துல இருக்கு, கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்துரும். ஆனா வேற பிராண்டோட போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளூடூத்ல போய் சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து வந்து ஆட்டோ கனெக்ட் ஆகிக்கணும். அதுல எந்த இஷ்யூ இல்ல. இதுக்கு ஒரு ஆப்பும் அவைலபிளா இருக்கு, கேலக்ஸி வியரபிள். இது சாம்சங் போன்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த ஆப்பும் தேவையில்ல. வேற பிராண்டோட போனை ட்ரை பண்றீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ஆட் ஆன் அப்படின்ற இன்னொரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சொன்னல, அதெல்லாம் ஆன் பண்றது ஆஃப் பண்றது அந்த ஆப்ல இருந்து பண்ணிக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, அதை அடுத்து பார்க்கலாம். அண்ட் இந்த இயர்ஃபோன்ல பாத்தீங்கன்னா 12 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா மரண மாஸ், அமேசிங்கான சவுண்ட் குவாலிட்டி. நம்ம கேட்கிற சாங்ல இருக்க அந்த பேஸ், மிட், ஹை, டெர்பிள், அதோட கிளாரிட்டி எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம கேட்கிற சாங்ல அந்த பேஸை மட்டும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இல்ல டெர்பிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேத்தாப்புல நிறைய மோட்ஸ் இருக்கு. இந்த மோட்ஸ் எல்லாமே அந்த ஆப் சொன்னல, அந்த ஆப்ல போய் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் மோட் சேஞ்ச் பண்றப்ப அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்குமே தெரியல. நார்மல்ல இருக்கிறப்ப தரமா இருக்கு. அந்த மோட் சேஞ்ச் பண்றப்ப அந்த அளவுக்கு சிறப்பா எனக்கு ஃபீல் ஆகல. இது என்னோட ஒப்பீனியன். சோ நான் யூஸ் பண்ணதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்ஃபோன்ல இருக்கு. சோ சவுண்ட் குவாலிட்டில எந்த குறையும் சொல்ல மாட்டேன். இது முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சாம்சங் AKG அப்படின்ற கம்பெனியோட கொலாப் பண்ணி தான் இந்த இயர்ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. AKG ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியோ டியூனர் கம்பெனி. ஒரு நல்ல ஆடியோ டியூனிங் பண்ணி தான் இந்த இயர்ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சவுண்ட்ல எனக்கு கிடைச்சது. அடுத்து இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணி கால் பேசி பார்த்தேன். கால் குவாலிட்டி பிரமாதம், கிண்டலுக்கு சொல்ல உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுல 3 மைக் கொடுத்திருக்காங்க. அவங்க பேசுறது நல்ல தெளிவா லவுடா கேக்குது, நம்ம பேசுறது நல்ல கிளாரிட்டியா கேக்குது. சோ கால் குவாலிட்டில எந்த இஷ்யூ இல்ல. அடுத்து இந்த இயர்ஃபோனை எங்கேயோ மறந்து வச்சிட்டீங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த ஆப் சொன்னல, அதுல போய் ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல ஒரு சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் தான்.
குருவி கத்துற மாதிரி இருக்கா? இதை பேஸ் பண்ணி நம்மளோட இயர்போன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. யூசுவலா எந்த TWSலயும் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை பார்த்ததுல ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கப்புறமா எல்லா TWS மாதிரி இதுலயும் கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஒரு டேப் பண்ணோம் அப்படின்னா சாங் ப்ளே பாஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, அடுத்து 2 டேப் பண்ணோம் அப்படின்னா அடுத்த சாங் வந்து மூவ் ஆகுறது, ட்ரிபிள் டேப் பண்றப்ப ப்ரீவியஸ் சாங் போறது, டேப் டு ஹோல்ட் அப்படின்னு வச்சோம்னா ஒரு சைடு வந்து வால்யூம் அப் பண்றது, இன்னொரு சைடு வந்து வால்யூம் டவுன் பண்றது, அதை சேஞ்ச் பண்றது, வாய்ஸ் கமெண்ட் இது பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கஸ்டமைஸும் நம்மளால பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ல அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. மிச்சபடி இந்த ஆப்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 இயர்போன்லயும் எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம், இந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி அந்த பேஸை பூஸ்ட் பண்றது, சாஃப்ட் ஆக்குறது, டைனமிக் யூஸ் பண்றதெல்லாம் பண்ணிக்க முடியும். அண்ட் டச் கண்ட்ரோல் அந்த கெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னா பண்ணிக்கலாம். ரீட் மோட் யூசுவலா எந்த இயர்போன்லயுமே கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் வருது அப்படின்னா மிஸ்டு கால் வந்திருக்கு அப்படின்னு வாய்ஸ் கமெண்ட் சொல்லும், இல்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத வாய்ஸ் கமெண்ட்ல சொல்லும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இது யூசுவலா எந்த இயர்போன்லயுமே இருக்காது. இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா புதுசா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த இயர்போன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, சாஃப்ட்வேர் வழியா வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா அப்டேட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. சோ இதுவும் யூசுவலா நிறைய இயர்பட்ஸ் வந்து கண்டுக்கிறது கிடையாது. சோ ஜஸ்ட் இயர்போனா லான்ச் பண்ணுங்க, இயர்போனை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி கேளுங்க, அதுக்கப்புறம் அப்டேட்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனா இங்க இந்த இயர்போனுக்கு கண்டினியூ அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா 2 அப்டேட் வந்துருச்சு. சோ நல்லா பண்றாங்க. அடுத்து உங்கள நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா கேம் விளையாடுறப்ப லோ லேட்டன்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதா. இதுல கேமிங் மோட் அப்படின்றத அந்த லேப்ல கொடுத்திருந்தாங்க, திடீர்னு பார்த்தாங்கன்னா தூக்கிட்டாங்க. சோ அதை ஆன் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த லோ லேட்டன்சி, அதாவது அந்த கேப் இல்லாம கரெக்டா அந்த ஆடியோலாம் நல்லா ரிசீவ் ஆச்சு. திருப்பி அந்த அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் தூக்கிட்டாங்க. இப்போ அந்த ஆடியோ டிலே லைட்டா ஃபீல் பண்ண முடியுது. அந்த லோ லேட்டன்சி அப்படின்றது அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஓகே கேக்குது, நல்லா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு கரெக்டா அக்யூரேட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியல. இதுக்கப்புறமா ஒரு TWSக்கு ரொம்ப முக்கியமானது இதோட பேட்டரி. 6 மணி நேரம் பேட்டரி இயர்போன்ல கண்டினியூவா யூஸ் பண்ண முடியும்னாங்க. நான் கண்டினியூவா ஒரு எடிட்ல உட்கார்ந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் வந்துச்சு. சோ அவங்க சொன்னதை விட ஒரு 1/2 மணி நேரம் கம்மியா வந்தாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான். கேஸ்ல பார்த்தோம்னா 21 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்கும்னாங்க. ஒரு 3 டைம் கண்டினியூவா நல்லா போட்டு யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் முக்கியமானது பாத்தீங்கன்னா இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இன் கேஸ் உங்கள்ட்ட வயர்லெஸ் பேட் இருக்கு அப்படினாலும் யூஸ் பண்ணலாம், இல்ல வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு ஏதாவது போன் இருக்கு அப்படினாலும் அது மேல வச்சாலும் நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். இல்ல வயர்ல பண்றது அப்படின்னா டைப் சி கொடுத்திருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்போன் ஃபுல்லா சார்ஜ் ஆக பாத்தீங்கன்னா 1 hour எடுத்துக்கிறது. 1 hour சார்ஜ் பண்ணோம்னா பேட்டரி லைஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் 5 minutes சார்ஜ் பண்ணாலே போதும் 1 hour யூஸ் பண்ண முடியும்னாங்க. கிட்டத்தட்ட வந்துச்சு. சோ பேட்டரி லைஃப் ஓரளவு நல்லா தான் இருக்கு. அண்ட் கடைசியா இந்த இயர்போன்ல IPX2 சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளோட வேர்வையோ சின்ன சின்ன மழை துளி எல்லாம் படுது அப்படின்னா பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. தண்ணிக்குள்ள போட்டுலாம் இந்த இயர்போனை யூஸ் பண்ண முடியாது, கேஸும் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. சோ ஓரளவு இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ் ஒரு 10 நாளா நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் குவாலிட்டி, ஒரு டிஃபரெண்டான டிசைன், ஒரு அமேசிங்கான சவுண்ட், நல்ல பேட்டரி லைஃப், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த ஆப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்ன நல்லா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. டீசென்ட்டா இருக்கு, ஆனா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அடுத்து இந்த இயர்போனோட டிசைன், ஏன்டா இப்பதான் நல்லா இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனா சின்ன காதா இருக்கும்ல, அவங்களுக்குலாம் ஃபிட் ஆகாது. ஒரு அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காதும் வலிக்கும். எனக்குலாம் லைட்டா சின்ன காது தான். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டா அந்த காது சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வலிக்குது. சோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கு, ஆனா லைட்டா அந்த டைட்டா இருக்க ஒரு ஃபீல் வந்து இருக்கு. சோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இருந்திருக்கலாம். நானும் டிஃபரெண்டா கொண்டு வரேன் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணது அந்த அளவுக்கு சிறப்பா தெரியல. சோ சின்ன காது இருக்கவங்களுக்கு இது அந்த அளவுக்கு செட்டா இருக்காது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா லைட்டா வலிக்கிற ஃபீல் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாமே தான் இந்த இயர்போன்ல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதை பேஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு நீங்களே எடுத்துக்கோங்க. ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 14,999 ரூபாய், கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். சோ 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி பெட்டரா இருக்கு. சோ எடிட்டிங் மாதிரியான ஜாபுக்குலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி தான். ஃபீச்சர்ஸும் சரி அண்ட் பிரைஸும் சரி அதுக்கேத்தாப்புல தான் கொடுத்திருக்காங்க. சோ பிரீமியம் யூசர் இந்த Note 20 Ultra இதெல்லாம் வாங்குறாங்க, அவங்களுக்குலாம் சூட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் இது செட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதோட பிரைசிங் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? 15,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இது எத்தனை பேர் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. வாங்குறதா இருந்தா இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி வாங்குறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. அது உங்களோட ஒப்பீனியன். ஸோ நான் யூஸ் பண்ண வர என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இவங்க பிராண்ட்ல இதே கலர்ல பாத்தீங்கன்னா என் கையில ஒன்று இருக்கு. இது போனா வாட்சா அப்படின்னு கண்டுபிடிக்கவே ஒரு 2 நாள் ஆச்சு. ஏன்னா போன்ல இருக்க எல்லா ஃபீச்சருமே இந்த வாட்ச்ல இருக்கு. சோ இதோட வீடியோ அடுத்து வரும். யாராவது
ஒரு பிரீமியம் இயர்ஃபோன் வாங்க போறேன், சாம்சங்ல வேணும், அது செம்ம கிளாரிட்டி சவுண்ட்ல வரும், நிறைய ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு இயர்ஃபோன் இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்றது அப்படின்னா அவரோட இஷ்டம். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல தட்டி விடுங்க, கிளாரிஃபை பண்ணி விட்டுருவோம். ஸோ இதே மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.